வணக்கம் நேயர்களே, கஞ்சா சமையல் சந்தோஷினி. வாங்க ரோஜா பூவில் குல்கந்த் செய்யலாம். இன்னொரு ரோஸ் இருக்குங்க, பன்னீர் ரோஸ், இன்னொரு கலர், அதுலேயும் நல்லா இருக்கும். அதில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நம்ம இதுலேயும் செய்யலாங்க. இந்த ரோஸு தாங்க நான் எடுத்திருக்கேன். இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இந்த ஜல்லடையில் தான் நான் வடிய வச்சு வச்சுருக்கேன். தண்ணி வடிய வச்சு வச்சுருக்கேன். நல்லா நான் 2-3 வாட்டி கழுவிட்டு வடிய வச்சு வச்சுருக்கேன். இப்போ கடாய் போட்டு நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு நெய் ஊற்றி இதை நம்ம அள்ளி போட்டு வதக்கிடலாங்க. இப்போ அதை நம்ம நல்லா வதக்கிடலாங்க. வதக்கணுன்னா ரொம்ப கொஞ்சமாக ஆகிடுங்க. அடுப்பை சிம்மில் தாங்க வச்சு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ கலர் மாறிடுச்சு பாருங்க. நம்ம இதை ஆற வச்சு நல்லா மிக்சியில் போட்டு இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துருச்சுங்க. அந்த ரோஜா பூவை கொஞ்சம் திப்பியாக தாங்க, இப்படி தாங்க இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ ஜீனி போட்டுடலாம். இது நல்லா வயிற்று புண்ணை ஆற்றுங்க, வாய் புண்ணு, குடல் புண்ணு எல்லாத்தையுமே ஆற்றுங்க. ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானதுங்க. டெய்லி 1 ஸ்பூன் பாலில் போட்டு சாப்பிட்லாங்க.